யாமறியேன் பராபரன், யாமறியேன் பராபரன், யாமறியேன் பராபரமே. ஓ, அதாவது நான் தான் தலைவர் ஆயிட்டேன், கட்சியின் தலைவர் ஆயிட்டேன். ஆனா தேர்தல் சம்பந்தமான உத்திகள் அல்ல, அணி எந்த அணியில சேர்றது, யாரோட கூட்டு, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு. அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை முடிவெடுப்போம். கௌரவ தலைவரே, ஜி.கே. மணி அவர்களுடைய மகன், அதே போல் நம்ம முருகன், இந்த 2 பேருக்கு இளைஞர்கள் தலைவரா அன்புமணி ஏற்கல, அவங்க ஏற்றுக்கல மாட்டாரு. எதுக்கு, என்ன காரணம்? யாமறியேன் பராபரன், யாமறியேன் பராபரன், யாமறியேன் பராபரமேயோ. இளைஞர்கள் தலைவர் போட்டுதான் ஆகணும். போட்டுதான் ஆகணும். அது எப்போ போட போறது பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. சொல்லுவான். இந்த பொது, நீங்க சொல்றீங்களா பொதுக்குழு எப்ப குழுன்னு, அந்த பொதுக்குழு கூடும்போது அதில் கூட அறிவிப்போம். அது அறிவிப்போம், இல்லைன்னா அதுக்கு முன்னால தேவைப்படின் அறிவிப்போம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பத்திரிகையோட நீங்க எதை ஒன்றாலும் ஃப்ரீயா சொல்ல முடியும். எதை ஒன்றாலும் கேட்கலாம், எதை ஒன்றாலும் சொல்ல முடியும், எதை ஒன்றாலும் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அரசியல்வாதி நாங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இது சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே மாட்டிடலாம். ஒரு 50-100 கேள்வி நீங்க கேட்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிறகு ஏற்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற நிலையில ஏன் அன்புமணி தலைவர் பதவிக்கு இல்ல, அவர் நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கார். செயல் தலைவர், எல்லா பொறுப்புகளோட சிறந்தது செயல் தலைவர். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால அந்த பொறுப்பை கொடுத்துடுறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏற்றுனா பிரச்சனையா தீர்ந்து போச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறது, தலைவர் பொறுப்பு தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தாருல்ல, 3 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாரு. இப்போ எனக்கு இந்த வயசுல கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை ஏறேன்னு எனது மனசு சொல்ல, அப்புறம் இந்த மனசையும் கேட்டேன். மனசு சொல்லிச்சு, 96,000 கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பாராமல், காடு மழை என்று பாராமல், உணவை பற்றி கவலை சொல்லாமல், அங்கேயோ கூழும் மக்கள் கொடுக்குற அதையெல்லாம் குடிச்சு அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி தட்டில் ₹1 நாணயத்தை கொடுத்து, ஐயா, அப்போ டாக்டர் தான் சொல்லுவாங்க, ஐயா இதை வச்சுங்க, ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலில் ₹1 கொடுங்க, ஒரு ஓட்டம் கொடுங்க, ரூபாய் 1 கொடுங்க, ஒரு நோட்டும் 1 கொடுங்க, ஒரு ஓட்டும் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வச்சோம். அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி, ஏச்சு பேச்சு விமர்சனங்கள், மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நளினமாக, இந்த 2 வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார். அதை கற்றுக்கிறேன். அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே
பிறந்த எந்த தலைவரும் பட்டிருக்க மாட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.